வந்த சனமெல்லாம் குந்தணும். ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஃபேண்டசி படத்தை தாங்க பார்க்க போகிறோம். ஜுலு ஸ்வாடுன்னு தீய சக்தியை வச்சு உருவாக்கப்பட்டு முழுமை பெறாமல் இருக்கிற ஒரு வாளை பேஸ் பண்ணி தான் இந்த கதையை எடுத்திருக்காங்க. ஒன்ஸ் இந்த வாள் யார்கிட்ட இருக்கோ அவனை இந்த உலகத்தில் யாராலையுமே ஜெயிக்க முடியாது. எதிரி எவனாக இருந்தாலும் நேராக யமலோகத்துக்கு அனுப்பலாம். அண்ட் அவங்களோட புகழ் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க பரவி இருக்கும். ஆனால் இந்த வாளில் இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாளை குறிப்பிட்ட காலத்துக்கு கடனாக மட்டும்தான் வாங்கி யூஸ் பண்ண முடியும். ஒருவேளை தவணை காலத்துக்கு அப்புறம் அதை திரும்ப கொடுக்காம விட்டுட்டாங்க அப்படின்னா அதில் இருக்கிற தீய சக்தி அவங்க விதி கூட விளையாடி வாழ்க்கையவே மொத்தமாக புரட்டி போட்டுரும். இதுதான் இந்த வாளை பற்றின ஒரு சுருக்கமான கதை. இப்போ படத்தோட கதையில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த வாளை கடனாக வாங்கின நம்ம ஹீரோ திரும்ப கொடுக்க வேண்டிய அந்த டைம் வரப்ப அந்த தீய சக்தியோட ஆக்கிரமிப்பால் கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுத்து தான் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக்கிறான். இதால் அந்த வாளுக்குள்ளே இருக்கிற அந்த தீய சக்தி இவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆட்டத்தை ஆடி விட்டு போயிடுது. அதே சமயம் அந்த வாளை தனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு வில்லன் ஒரு பக்கம் வெறிகொண்டு தேடிக்கிட்டு இருக்க, அந்த வாளால் இவன் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சு, வில்ல அதை அடையிறதுக்காக என்னெல்லாம் பண்ண போறான் அப்படிங்கிறத பயங்கர சென்டிமெண்ட்டாகவும் ஆக்ஷனாகவும் கலந்து 2022 ரிலீஸ் ஆன கதை தான் கிரெடிட் நைஸ் பீப்புள். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்க. சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நாம இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனே மாஸ்டர் சென்னுங்கிற ஒரு பெரிய மனுஷனோட மேன்ஷனை தான் காட்டுறாங்க. ராத்திரி நேரம் தனியாக உட்காந்து ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்க்குறப்ப அந்த இடத்துல ஏகப்பட்ட முகமூடி போட்ட வீரர்கள் நிற்கவும் இவரோட சீடர்கள்லாம் இவரோட பாதுகாப்புக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ கிராண்ட் கார்டியன்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு, மொட்டை, அப்புறம் ஒரு வில் வீரன்னு 3 பேர் அந்த இடத்துக்கு வர இவங்களை அனுப்புனது ஸ்வாட் மாஸ்டர்னு சொல்லக்கூடிய படத்தோட வில்லன் தாங்கிற விஷயம் நம்ம சென்னுக்கு தெளிவாக புரிஞ்சு போகுது. விஷயம் என்னன்னா, அந்த ஜுலு ஸ்வாட் இப்போ நம்ம ஹீரோ கிட்ட தாங்க இருக்கு. அவனை மாஸ்டர் சென் இங்கே மறைச்சு வச்சிருக்கிறதா சொல்லி ஒழுங்கா அவனை எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்கன்ற மாதிரி கேட்கிறப்ப இவர் ஒரு பக்கம் செம கடுப்பாகி சீடர்களை விட்டு அட்டாக் பண்றாரு. அப்ப சீடர்களும் ஒரே வாழ்வீச்சில் அங்க இருந்த அல்லக்கைங்களோட சோழியை மொத்தமா முடிச்சு விட்டுட அடுத்ததா கார்டியன்ஸை நோக்கி அந்த கத்தியை வீசும்போது அதுல இருந்த மொட்டை ஒரே குத்துல கத்திங்களோட சேர்த்து இவங்களையும் பறக்க விட்டுறான். உடனே சென் அவரோட சக்தி வாய்ந்த கத்தியை எடுத்துக்கிட்டு களத்துல இறங்கி சும்மா சொல்லக்கூடாதுங்க, சூப்பரா அவங்க 2 பேரை சமாளிக்கிறாரு. வில்வீரனுக்கும் அந்த மொட்டைக்கும் தரமா ஆட்டம் காட்டி இவரோட கத்தியை லைட்டா வீசினதுக்கு அதுல இருந்து 2 கத்தி அவங்க 2 பேரை அப்படியே பேக் பண்ணி தள்ளிட்டு போகுது. அடுத்த கணமே அந்த சூனியக்காரி படுவேகமா இவர் மேல பாஞ்சி லாக் பண்றப்ப இவரும் அதை சமாளிச்சு டக்குன்னு எந்திரிச்சு சண்டை போடுறாரு. ஆனா அந்த பயபல இவரை விட வேகமா சண்டை போட்டு 2-3 கீரல போட்டதும் அந்த கேப்ல அந்த வில் வீரன் 2 அம்பை விட்டு இவரை படுக்க போட்டுறான். அதுக்கப்புறம் கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம்னு ஹீரோவை இவங்க கிட்ட ஒப்படைக்க சொல்லும் போது, நீங்க ரொம்ப தாமதமா வந்துட்டீங்க, அவன் எப்பவோ இங்க இருந்து போயிட்டாங்கிற மாதிரி சொல்ல, இதுக்கு மேல பேசி பிரயோஜனம் இல்லைன்னு அவ கத்தியை எடுத்துட்டு நேரா குத்த வரா. அப்ப சடனா வானத்துல பயங்கரமா இடி இடிக்கவும் அப்படியே திரும்பி அந்த மேன்ஷனோட ரூஃப் டாப்பை பார்க்கும்போது அங்க நம்ம ஹீரோ செம்ம கெத்தா நின்றுகிட்டு இருக்கான். தென் ஒரே செகண்ட்ல இவங்க முன்னாடி லேண்ட் ஆகி 3 பேரையும் பதற விட்டுட்டு அந்த ஆளோட உசுறு எனக்கு தான் சொந்தங்கிற மாதிரி இவங்களை வான் பண்ண, நீ யாரா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்மால் உரையில இருந்து அந்த ஜுலுஸ்வாட உருவம் பாருங்க, அதை பார்த்ததுமே இவன் தாண்டா அந்த அரக்கவாள் வீரன்னு 3 பேருமே பீதி ஆகுறாங்க. இந்த இடத்துல ஹீரோ பெருசாலாம் எதுவும் பண்ணலைங்க, ஜஸ்ட் அந்த வாளை எடுத்து ஒரு ஃபோர்ஸோட இவங்களை நோக்கி தான் நீட்டுவான். அதுக்கே அந்த வாளுக்குள்ள இருந்து கருப்பு கலர்ல ஒரு படுபயங்கரமான டிராகன் வெளியே வந்து அப்படியே 3 பேரை கவ்வி தூக்கிட்டு போய் மொத்தமா சோழிய முடிக்கும் பாருங்க. இந்த சீன்லாம் வெறித்தனமா இருக்கும். ஆக்சுவலா இந்த கத்தி இன்னும் முழுசா ரெடி ஆகல, அரைகுறையா இருக்கும் போதே இவ்வளவு சக்தி இருக்குதுன்னா முழுசா தயார் பண்ணிட்டோம்னா இதோட சக்தி எந்த அளவுக்கு இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக இது யார் கையிலையுமே கிடைக்காத மாதிரி பாதுகாப்பா வைக்கணும்னு தான் நம்ம ஹீரோ இவரை தேடி இங்க வந்திருக்கான். ஆனா ஷென் இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுல இருக்கிற தீய சக்தி எப்ப வேணாலும் இவனை கட்டுப்படுத்த வாய்ப்பு இருக்குது இல்லையா, அந்த விஷயத்த சொல்லி இது முழுக்க முழுக்க அழிக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட கத்தி, அதனால இதோட சக்தியை நம்மளால எப்பவுமே அடைச்சி வைக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ இப்ப என்னதான் சொல்ல வரீங்கன்ற மாதிரி கேட்கும்போது மனுஷன் ரொம்ப தயங்கிக்கிட்டே பேசாம இந்த கத்தியை அழிச்சிடலாமான்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுட்டா அடுத்த கணமே இவனோட கண்ணு கருப்பா மாதிரி கத்தி ஆட்டோமேட்டிக்கா போய் அவரோட கழுத்தை விட்டுட்டு இவன் கைக்கு வரும் பாருங்க. இந்த சீன்லாம் கொடூரமா இருக்கும். அந்த வாள் ஏற்கனவே இவனை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு போல. இப்ப அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோவோட கர்ப்பிணி மனைவியை தாங்க காட்டுறாங்க. இவன் வர வரைக்கும் வீட்டு வாசல்லையே காத்திருந்து வந்ததுக்கு அப்புறம் பிறக்க போற குழந்தைக்கு என்னெல்லாம் பேர் வைக்கலாம்னு ரொம்ப ஆசையா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அதிர்ச்சி கொடுக்குற விதமா பயங்கரமான ஒரு இடி இடிச்சு இவங்களுக்கு பிரசவ வலி வந்துருது. ஹீரோவும் அவங்கள உள்ள கூட்டிட்டு போய் படுக்க வச்சு ஆஸ்வாசப்படுத்திட்டு இருக்க அந்நேரம் அந்த இடத்துக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் என்ட்ரி கொடுக்குது. ஆக்சுவலா இந்த ஆள் தாங்க ஸ்வாட் கலெக்டர். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை செலக்ட் பண்ணி அந்த ஜுலு ஸ்வாடை இவங்கிட்ட கொடுத்ததே இந்த பெருசு தான். இவனும் அந்த வாளை வச்சு தன்னோட எதிரிகளை அழிச்சது மட்டும் இல்லாம அரக்க வாழ் வீரன்னு உலகம் முழுக்க பிரபலமாயிருக்கான். ஆனா இந்த வாளை இவங்கிட்ட கொடுக்கும் போதே என்னைக்காவது ஒரு நாள் இது உன் தலைவிதியை மாத்தி உனக்கு நெருக்கமானவங்களை நீயே உன் கையால கொள்ற மாதிரியான விஷயங்களை பண்ணோம். அந்த சமயம் இதை திரும்ப வாங்கிக்கிறதுக்காக நானே உன்னை தேடி வருவேன்னு
வாழன்னு சொல்லியே கொடுத்துருந்துருக்கேன். அதை இந்த இடத்துல ஞாபகப்படுத்தி இவங்கிட்ட அந்த வாளை திரும்ப கேட்கும்போது இவன் திரும்பவும் அந்த தீய சக்தியோட கட்டுப்பாட்டுக்கு போய் இந்த வாள் என் கையில் இருக்கிற விட என் விதி என்னோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்ற மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுத்து இந்த ஆளையே கொல்றதுக்காக வேகமாக சேரி பாஞ்சு வரான். ஆனால் இந்த இடத்துல தான் அவர் சொன்ன அந்த விதியோட விளையாட்டே ஆரம்பிக்குது. இவன் அந்த ஆளை கொல்ல போகிற அந்த சமயம் கரெக்டாக இந்த பக்கம் இவன் ஒய்ஃபுக்கு பிரசவம் முடிஞ்சு குழந்தை அழுகிற சத்தம் கேட்டதும் கழுத்து பக்கத்தில் ஜஸ்ட் மிஸ்ல கத்தியை நிப்பாட்டுறான். இதை பார்க்குற பெருசு விதி விளையாட ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே என்னால் கூட எதுவும் பண்ண முடியாது, இந்த வாளை நீயே வச்சுக்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டே கிளம்ப இதுல இருந்து அப்படியே ஒரு 20 வருஷம் கடந்து போகுது. இந்த இடைப்பட்ட கேப்ல என்ன நடந்துச்சுங்கிறத நமக்கு அப்பப்போ ஃபிளாஷ்பேக்ல காட்டுவாங்க. இப்போ ஒரு முக்கியமான நகரத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலை காட்டும் போது 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஸ்வாட் மாஸ்டர்னு சொல்லக்கூடிய படத்தோட பில்ல அனுப்பின 3 கார்டியன்ஸை போட்டு தள்ளலாம் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒருத்தன் இங்க இருக்கிற ஒரு ஹோட்டல்ல கதையா சொல்லி நம்ம ஹீரோவோட வீரத்தை ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்கான். இது போக வில்லனும் பெரிய கை தானே, அதனால அவனோட வீரத்தை பத்தியும் பெருமையா சொல்லி 2 பேர்ல யார் சிறந்தவங்கன்ற மாதிரி ஒரு கணக்கெடுப்பு நடத்தி ஃபைனலா நம்ம ஹீரோவோட வீரம் தான் பெருசுங்கிற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறான். அதை கேட்டு இங்க இருந்த ரவுடி பயல்கள்லாம் ஏன்டா ஸ்வாட் மாஸ்டர் எவ்வளவு பெரிய ஆளு, அவரை போய் தீய சக்தியை வச்சு புகழ் சம்பாதிச்ச அந்த அரக்கவால் வீரம் கூட கம்பேர் பண்றியான்னு செம்ம காண்டாகி கையில கிடைச்சதெல்லாம் விட்டு அவனை அடிச்சு பயங்கரமா கதற விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப சடனா என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி சைட்ல இருந்து ஒரு குரல் கேட்க யாராது அப்படின்னு பார்த்தா ஒரு மீசை வச்ச மச்ச கண்ணி இவங்கள செம்மவாறு வர்றா. அது மட்டும் இல்லாம புகழ்ங்கிறது ஒருத்தரோட வீரம் சம்பந்தப்பட்டது. ஸோ அதுபடி பாக்குறப்ப அரக்கவால் வீரம் தான் சிறந்தவங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பத்தி பெருமையா பேச அதை கேட்டு அங்க இருந்த ஒரு காட்டுப்பைய அவனோட கதையை வச்சு இவளையே அடிக்க பார்க்கறான். ஆனா கையில இருந்த விசிறியை வச்சே கதையை தடுத்து அவனை அசால்ட்டா பார்க்க விட்டுட்டு கதை சொன்னவனுக்கு காசு கொடுத்துட்டு போவா பாருங்க. யாரா அவன் இங்க இருந்த அத்தனை பேரும் மிரண்டு போறாங்க. இவ பேரு டிங்கு, இவ எதுக்காக மாறு வேஷங்கிற பேர்ல ஒட்டுமீசை வச்சு சுத்திட்டு இருக்கான்ற விஷயத்தெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்ப அடுத்தது அந்த பக்கம் ஊருக்குள்ள பார்க்கும்போது ஒரு 4-5 பேர் கொண்ட வியாபார கும்பல் வந்துகிட்டு இருக்காங்க. இந்த குரூப்ல பார்க்க கொஞ்சம் சீனியர் மாதிரி இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் இந்த குரூப்போட லீடர். இவரை எல்லாருமே அண்ணாத்தனை தான் கூப்பிடுவாங்க. எதுக்கு பர்டிகுலரா இந்த குரூப்பை காட்டுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குரூப்ல தான் நம்ம ஹீரோவும் இருக்கான். கடந்த 20 வருஷமா இவங்களோட சேர்ந்து ஊரா சுத்திட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த கதையோட கான்செப்ட் படி ஸ்வாட் மாஸ்டர்னு சொல்லக்கூடிய இந்த படத்தோட வில்ல அப்புறம் ஹீரோ கையால ஸ்டார்டிங்ல செத்து போன அந்த சென் மாதிரி வாழ்வித்தையில பிரசித்தி பெற்றவங்க தான். அவங்களுக்குன்னு சில ஏரியாக்களை பிரிச்சுக்கிட்டு மக்களை ஆண்டுகிட்டு இருக்காங்க. இப்ப கூட இந்த நகரத்தை வந்து ஏதோ ஒரு ஆன்டி தான் ஆண்டுகிட்டு இருக்கும் போல. அவங்க ரொம்ப கோவக்காரங்கன்னு சொல்லி எந்த பிரச்சனையிலையும் சிக்கிக்காம பார்த்து உசாரா இருங்கடான்னு அண்ணாத்த நம்ம பசங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் அங்கிருந்து அப்படியே ஒரு ஹோட்டலுக்கு போகும்போது வெளியே அழகான பொண்ணுங்க சில பேர் நின்று வாங்க வாங்கன்னு கூவி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதை பார்த்துட்டு சாப்பிட்டா இந்த ஹோட்டலில் தான் சாப்பிடணுங்கிற மாதிரி பசங்க அடம் பிடிக்கவும் அண்ணாத்தையும் வாங்கடா போய் ஒரு மேய்ஞ்சிட்டு வருவோன்ற மாதிரி கிளம்புறாரு. அப்போ ஹீரோ மட்டும் அவங்க கூட சேராம அப்படியே தனியாக போய் அங்கேருந்த ஒரு பாரில் சூதாட ஆரம்பிக்க கொஞ்ச நேரத்தில் கையில் இருந்த மொத்த பணமும் காலி. இதை பார்த்துட்டு அங்கேருந்த சில பேர் இவன் கொடுக்க வேண்டிய காசுக்காக இவனை தூக்கிட்டு வந்து கும்முன்னு கும்மி இவன் பாக்கெட்டெல்லாம் செக் பண்ணுறப்ப கருப்பு கலரில் ஒரு கல் மட்டும் அவங்க கைக்கு கிடைக்குது. இது எவ்வளோக்கு போகும், இதால் 10 பைசா தேருமாங்கிற மாதிரி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அங்கே வந்த லிங்க அவங்கள அடிக்க விடாமல் தடுத்து ஹீரோ கொடுக்க வேண்டிய காசை தான் கொடுக்கறதா சொல்லி அவங்க கிட்ட இருந்த அந்த கல்லையும் வாங்கிட்டு நம்மளால கிராஸ் பண்ணி அங்கேருந்து அப்படியே கிளம்புறா. ஆக்சுவலாக இந்த கல்லுக்கு பின்னாடி இருக்கிற மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி இவனுக்கு குழந்தை பிறந்தப்ப இதே மாதிரி கல் இருக்கிற டாலரை குழந்தைக்கு போட்டு விட்டு ஒருவேளை நம்ம பிரியிற மாதிரியான சூழ்நிலை வந்தா எவ்வளோ காலம் ஆனாலும் இந்த கல் நம்மளை சேர்த்து வைக்குன்ற மாதிரி இவனோட ஒய்ஃப் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இவனும் ரொம்ப சந்தோஷமா குழந்தைய பார்க்குறப்ப திடீர்னு அதோட கண்ணு கருப்பா மாறும் பாருங்க. அதை ஒரு கனவை பார்த்துட்டு இப்போ துடிச்சு பிடிச்சி எந்திரிக்கும் போது எங்கடா இருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்ம அண்ணாத்தை தான் இவனை தூக்கிட்டு வந்து வீட்டில் போட்டு இருந்திருப்பாரு போல. எழுந்த மறுகணமே அந்த கல் இல்லைன்னு தெரிஞ்சதும் வேக வேகமாக அதை தேடி தான் கிளம்புறான். அதே சமயம் ஊருக்குள்ள ஒரு பணக்கார வீட்டில் எவனோ ஒருத்தன் திருடிவிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்க. அவனை பார்த்ததும் அவன் தான் அந்த கல்லை எடுத்திருப்பான்ற நினைப்பில் அவனை ஃபாலோ பண்ணி போகிறான். அப்போ அந்த சைடு அந்த திருடன் யார் அப்படின்னு பார்த்தா அது நம்ம லிங்கு தாங்க. இந்த திருடு கோட்டை பணக்கார வீடாக பார்த்து திருடி ஆதரவு இல்லாத குழந்தைங்களுக்குலாம் சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்கான். அப்போ குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த ஊருக்கே நான் தான் ஹீரோங்கிற மாதிரி இவன் பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்க. இவன் மூஞ்சில் இருக்கிற ஒட்டுமீசை பிரிஞ்சு தொங்குறத பார்த்துட்டு குழந்தைங்களாம் இவளை பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாங்க. இவளும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே வெளியே வரும்போது அந்த இடத்துக்கு வந்த ஹீரோ தயவு செஞ்சு அந்த கல்லை மட்டும் என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்கிற மாதிரி கெஞ்சாத குறையாக கேட்குறான். அதுக்கு லிங்கு நீ சூதாடி தோத்ததுக்கு நான் பொறுப்பு இல்லை, இந்த கல்லுக்காக பணம் கொடுத்துருக்கேன், அதனால என் பணத்தை திரும்ப கொடுத்துட்டு நீ இதை வாங்கிக்கன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே பறந்து போக இவனும் வேக வேகமாக அவளை ஃபாலோ பண்ணி போகிறான். அப்போ இவங்களுக்குள்ள சின்னதாக ஒரு சண்டை நடக்கும். அதுவும் ஃப்ரெண்ட்லி மேட்ச் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். லிங்கு இவன் சண்டை போட்டதை பார்த்துட்டு பரவாயில்ல குடிகாரனாக இருந்தாலும் நல்லா தான் சண்டை போடுறாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த ஊரோட தலையாரி ஏகப்பட்ட ஆளுங்களோட வராரு. ஆக்சுவலாக அவங்க கண்ணில் படாமலே நம்ம ஹீரோ அங்கேருந்து நைஸாக நழுவிடுறான். இப்போ இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் உன்னோட வேலையான்னு தலையாரி இவளை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. அப்போ அவருக்கு பக்கத்தில் இருந்த இன்னொரு பொண்ணை பார்த்து அடி பாவி எனக்கு துரோகம் பண்ணிட்டியாங்கிற மாதிரி இவ ஒரு பக்கம் காண்டாக என்னடா அது அப்படின்னு பார்த்தா இந்த ஊரை ஒரு ஆன்டி ஆண்டுகிட்டு இருக்குன்னு சொன்னான்ல அந்த ஆன்டியோட குடும்பத்தை சேர்ந்தவ தான் இந்த லிங்கு. இந்த மாதிரி மாறு வேஷம் போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள சின்ன சின்ன சேட்டைகள் பண்றதெல்லாம் இவளுக்கு ஒரு ஹாபி. இப்போ தலையாரி ஏமா இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்கும்போது தயவு செஞ்சு ஆன்டி கிட்ட மட்டும் போட்டு கொடுத்துறாத மாம்சங்கிற மாதிரி அவர் கூட சேர்த்து ஒரு டீலை போட்டு
போட்டுக்கிட்டு இருக்கா. அவரு சிரிச்சுக்கிட்டே இதை பெருசாக எடுத்துக்காம இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போக அங்கே போனதும் மனுஷன் அந்த ஆன்ட்டி கிட்ட போட்டு கொடுத்துட்டாரு போல. ஆன்ட்டி இவளை பிடிச்சி செம ஏறுது. அரச குடும்பத்தில் இருந்துக்கிட்டு இப்படி திருட்டு வேலை பார்க்குறியா, உனக்குலாம் வெக்கவா இல்லையா, நம்மளோட மான மரியாதையே போச்சுங்கிற மாதிரி ஆன்ட்டி செம காட்டிக்கிட்டு இருக்க. அனாத குழந்தைங்களுக்கு உதவி பண்ண இது ஒரு தப்பாங்கிற மாதிரி இவ கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணும்போது, இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தா உனக்கு சரிப்பட்டு வராது, உனக்கு உடனே கல்யாணம் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி விபரீதமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுவும் மாப்பிள்ளை யார் அப்படின்னா ஸ்வாட் மாஸ்டருங்கிற நம்ம படத்தோட வில்லன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனோட தம்பியை தான் மாப்பிள்ளையா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை கேட்டதும் என்னது அவனை கல்யாணம் பண்ணிக்கணுமான்னு இவளுக்கு ஒரு பக்கம் செம்ம காண்டு. வில்லனோட குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேடுகட்ட குடும்பம். இதனால தான் செத்தால இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிற லிங்கு நேராக அந்த வில்லனோட தம்பிக்காரன் இருக்கிற கூடாரத்துக்கே போய், ஏன்டா எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே பொண்ணு கேட்டு வருவன்னு அவன் கழுத்தில் கத்தியை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்க. அவன் ஒரு பக்கம் மாமாவை பார்க்காம இருக்க முடியலையா, அதான் என்னை தேடி நீயே என் வீட்டுக்கு வந்துட்டியாங்கிற மாதிரி ரொமான்ஸாக பேசி இவளை கொஞ்சம் டைவர்ட் பண்ணவும் அங்கேருந்து அல்லக்கை அப்படியே இவ கத்தியை தட்டி விட்டுறான். அந்த கேப்பில் ஏதோ ஒரு மந்திரப்பொடியை தூவி அசையவே முடியாத அளவுக்கு இவளை அப்படியே உரைய வச்சிடறாங்க. தென் அதுக்கப்புறம் அல்லக்கையை வெளியே அனுப்பிட்டு இந்த காஜி கந்தசாமி லிங்கு கிட்ட தப்பாக நடந்துக்க பார்க்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அவன் புடனிலே தட்டி மட்டையாக்கிட்டு இவளை உரைய வச்சாங்க பார்த்தீங்களா, அந்த மருந்துக்கான மாத்து மருந்து அவன் பாக்கெட்லேயே எடுத்து நம்ம ஹீரோயினோட மூக்கு கிட்ட நீட்டினதும் கண்ணு முழிச்ச மறுகணமே கத்தி எடுத்துக்கிட்டு வேக வேகமாக அவனை கொல்ல போறா. அப்போ ஹீரோ இதால் எனக்கு தான் பிரச்சனை வருங்கிற மாதிரி தடுக்க, சரி நான் அவனை கொல்லலை, ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு கண்டிஷன் இருக்குன்ற மாதிரி இவ ஏதோ ஒரு விட்ட போட, என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருந்தால் இவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கல்ல, அதனால யாருக்கும் தெரியாமல் இந்த ஊரை விட்டு இவளை வெளியே கூட்டிட்டு போகணுன்ற மாதிரி கேட்டிருக்கா. இதுக்காக அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாத்த கேங்கோட வண்டியில் ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு இவளை லாக் பண்ணி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நுழைவாயில் கிட்ட வந்துருவாங்க. அண்ணாத்தையும் வெளியே போகிறதுக்கான பர்மிஷன் லெட்டர்லாம் அங்கே இருந்த காவலாளிகள்கிட்ட காட்டுறாரு. விட்டா இன்னும் 2 செகண்ட்ல வெளியே போயிடலாம். ஆனால் அந்நேரம்னு பார்த்து அந்த இடத்துல ஒரு டெட் பாடி வந்து பொத்துன்னு விழுகுது. எவன்டா அது அப்படின்னு பார்த்தா இவளுக்கு மாப்பிள்ளையா பார்த்த பயப்புல தாங்க வந்து பணமா விழுந்திருக்கான். அதுவும் அவன் நெஞ்சில இவளோட கத்தி வேற சொருகி இருக்கு. செத்தவன் ஒன்றும் சாதாரணமான ஆள் இல்லை, ஸ்வாட் மாஸ்டர், அதாவது நம்ம வில்லனோட தம்பி. இதால இப்போ ஊரை விட்டு யாருமே வெளியே போகக்கூடாதுன்னு லாக்டவுன் பண்ணி எல்லாரையும் ரிட்டர்ன் அப்படியே ஊருக்குள்ள அனுப்பிட எவன் கொண்டு இருப்பான், அதுவும் தன்னோட கத்தியை வச்சு போட்டு தள்ளியிருக்கானுங்கன்னா கண்டிப்பா என்னை மாட்டி வர்றதுக்காக தான் இருக்கும்னு லிங்கு பயங்கரமா யோசிச்சு இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை கண்டுபிடிச்சு ஆகணுங்கிற மாதிரி அங்கிருந்து கிளம்புறப்ப முதல்ல நீளுமாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அவளை தடுக்கிறான். பட் அந்நேரம் அந்த இடத்துக்கு நம்ம அண்ணாத்த வந்ததும் அதுல இவன் டைவர்ட் ஆன கேப்ல பயப்பட இவனுக்கே டேக்கா கொடுத்துட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருது. இதுக்கப்புறம் நம்ம ஆன்ட்டியோட அரசவையை காட்டும் போது அந்த இடத்துக்கு வில்லனோட ஆளுங்க 2 பேர் வந்து எங்க சின்ன மாஸ்டரை உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் போட்டு தள்ளிட்டாங்க, இதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும்னு அதுல ஒருத்தன் கத்தி எடுத்துக்கிட்டு வேகமா பாஞ்சு வர ஆன்ட்டி என்னமோ அவனை அசால்ட்டா அடிச்சு பறக்க விட்டுருது. ஆனா கூடிய சீக்கிரம் எங்க ஸ்வாட் மாஸ்டர் வருவாரு, அவர் வந்ததுக்கு அப்புறம் உங்க ஊர் முழுக்க ரத்த ஆறுதான் ஓட போகுதுங்கிற மாதிரி இவங்களை வான் பண்ணிட்டு போறாங்க. இது வந்து உண்மையாவே ரொம்ப சீரியஸான ஒரு பிரச்சனை. ஆக்சுவலா லிங்கோட கல்யாண ஏற்பாடே வந்து பாத்தீங்கன்னா வில்லனோட கேங்கால இவங்க ஊருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு தான் பண்ணிருப்பாங்க. ஆனா வில்லனோட தம்பியை கொன்னதே இவங்க குடும்பம் தான் அப்படிங்கிற மாதிரி இப்ப சுச்சுவேஷன் இருக்கிறதுனால அடுத்த சீனே நம்ம தலையாரி லிங்க தேடி அந்த அனாதை குழந்தைங்க இருக்கிற அந்த ஏரியாவுக்கு போறாரு. அவகிட்ட இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ஊருக்கு வெளியே அவனை கொண்டு போய் விட்டுறேன், உடனே கிளம்புன்னு எவ்வளவோ சொல்ல இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை நான் கண்டுபிடிச்சே தீருவேன்னு அவ கொஞ்சம் ஓவரா அடம் பிடிக்கவும் சின்ன பொண்ணு ஏதோ அடம் பிடிக்கிறா. பெரிய மனுஷன் இந்த ஆள் தானே புத்தி சொல்லி அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போகணும், ஆனா அதை விட்டுவிட்டு உன் இஷ்டப்படி செய்யணும் சொல்லி அந்த பக்கம் திரும்பிட்டு ஆள் ஒரு மாதிரி திருட்டு முடிச்சுட்டு போறாரு. இதனால லிங்க் இப்ப இதை பத்தி விசாரணை பண்ணணும்னு வேக வேகமா கிளம்பி அங்கிருந்து ஊருக்குள்ள வரப்ப வில்லனோட ஆளுங்க ஏகப்பட்ட பேர் அம்பு விட்டு இவளை அட்டாக் பண்ண பாக்குறாங்க. அப்ப இவ அந்த இடத்துல இருந்து அப்படியே ஒரு வீட்டு மேல ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆக பார்க்கும்போது அந்த மாப்பிளக்காரன் கூட இருந்த அல்லக்கை பயப்புல ஏதோ ஒரு அம்பு மாதிரி விட்டு இவளை அட்டாக் பண்ணிடுறான். இவ தப்பிச்சாலா மாட்டிக்கிட்டாலா என்னன்னு தெரியல. ஆனா அடுத்த சீனை அந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டும் போது அந்த ஸ்வாட் கலெக்டர் வந்து இவங்கிட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி பேசினாரு பாத்தீங்களா, அந்த விஷயம்லாம் இப்ப இவனுக்கு பிளாஷ்பேக்கா வர ஆரம்பிக்குது. அதுவும் இந்த இடத்துல புதுசா தெரியக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவனோட ஒய்ஃப் இவன் கையாலேயே இறந்து போயிருக்கா. இப்ப அதை நினைச்சு பார்த்து இவன் ஒரு பக்கம் பயங்கர வேதனையோட அங்க எரிஞ்சுக்கிட்டு இருந்த கறி துண்டுகளை எடுத்து கையில சூடு வச்சுக்கிட்டு தனக்குத்தானே தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்க. திடீர்னு வெளியே குதிரை கத்துற சத்தம் கேட்டதும் வேக வேகமா அங்க இருந்த கொட்டாய்க்கு போய் பார்த்தா அந்த இடத்துல நம்ம லிங்கு மயங்கி கிடக்கா. கட் பண்ணி அடுத்த சீனே அந்த மாப்பிளக்காரனுக்கு நடக்கிற இறுதி சடங்கை காட்ட காட்டுக்குள்ள இவங்க குரூப்பா வண்டியில பணத்தை வச்சுக்கிட்டு ஊர்வலமா வந்துகிட்டு இருக்கும் போது இந்த இடத்துல தாங்க வில்லனோட என்ட்ரியை காட்டுறாங்க. இவனுக்கு தம்பிக்காரன் செத்து போன ஃபீலிங்லாம் கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி தெரியல. அதுக்கு மாறா இவன் போட்ட பிளான் ஏதோ சக்சஸ் ஆன மாதிரி அந்த இடத்துல ஒரு சவப்பட்டியை போட்டு வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோ ஒரு பக்கம் மயக்கத்துல இருக்கிற லிங்குக்கு ஏதோ மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்க. கண் முழிச்சவ இவன் க்ளோஸ்அப்ல இருக்கிறத பார்த்து பதறி போய் அந்த மருந்தெல்லாம் தட்டி விட்டுறா. ஆக்சுவலா ஹீரோ நினைச்சிருந்தா இவகிட்ட இருக்கிற அந்த கல்லை எடுத்துக்கிட்டு ஊரை விட்டு எஸ்கேப் ஆயிருந்திருக்கலாம். ஆனா அந்த மாதிரி பண்ணாம இவளோட உயிரை காப்பாத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவனுக்கு பிறந்த அந்த குழந்தையோட பேரும் லிங்கு தான். ஸோ அந்த ஒரு சென்டிமெண்ட்ல தான் இவளுக்கு இந்த மாதிரி உதவி பண்ணியிருக்கான். இப்போ இதை கேட்டதுக்கு அப்புறம் அட இவனை போய் தப்பா நினைச்சிட்டமேங்கிற மாதிரி அவ கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த கல்லை கொடுத்துட்டா நான் பாட்டுக்கு ஊரை விட்டு போயிடுவாங்கிற மாதிரி நம்மால் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் அப்படியே ஊருக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா கொய்யால வில்லனோட ஆளுங்க ஊருக்குள்ள பூந்து பயங்கரமா கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க. லிங்க தேடுறங்கிற பேர்ல கையில கிடைக்கிறவனெல்லாம் வெட்டி வீசி வீடுகளெல்லாம் கொளுத்தி விட்டு பயங்கரமா பிரச்சனை
பிரச்சனை பண்ணிட்டு இருக்கவும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அங்க ஆன்ட்டி ஒரு பக்கம் பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு வில்லன் கொண்டு வந்த அந்த சவப்பட்டி அப்படியே பறந்து வந்து விழுகுது. ஆன்ட்டி அவங்ககிட்ட உண்மை என்னன்னு தெரியாம எதுக்கு அவசரப்பட்டு பிரச்சனை பண்றீங்க, கொஞ்சம் விசாரணை பண்ண டைம் கொடுங்கன்ற மாதிரி கேட்டா இவன் வந்ததே வந்து பாத்தீங்கன்னா தம்பியோட சாவுக்காக நியாயம் கேட்கறதுக்கு இல்ல, ஆன்ட்டியோட குடும்பத்துக்கு சொந்தமா ஏதோ ஒரு ரகசிய குறிப்பு இருக்கும் போல, அது தனக்கு வேணுங்கிற மாதிரி கேட்டதும் அதை பத்தி உனக்கு எப்படா தெரியுங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்ப வில்லன் அதை கொடுத்துதான் ஆகணுங்கிற மாதிரி ஆன்ட்டியை நோக்கி அந்த சவப்பட்டி ஏத்தி விட இவங்க அதை தூள் தூளா செதற விட்ட மறுகணமே வில்லனோட கைக்கு ஒரு பயங்கரமான கத்தி போகும் பாருங்க. பார்க்கவே மெர்சலா இருக்கும். ஆக்சுவலா நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற ஜுலு ஸ்வாடுக்கு அடுத்தபடியான ஒரு சக்தி வாய்ந்த கத்தினா அது இவங்கிட்ட இருக்கிற வாள் தான். இப்ப வில்லன் ஆன்ட்டியை நோக்கி கணக்கு வழக்கு இல்லாம ஏகப்பட்ட கத்திகளை அனுப்பும் போது தன்னை சுத்தி ஒரு ஷீல்டை உருவாக்கி இவங்களும் அதை பயங்கரமா தடுத்துக்கிட்டு இருக்க அடுத்த கணமே அவங்கள சுத்தி ஒரு கத்தி சூறாவளியவே உருவாக்கி அவங்கள அப்படியே தள்ளிட்டு போகவும் அதுல இருந்து ஏகப்பட்ட கத்திகள் வந்து அங்க இருந்த நம்ம ஆளுங்களெல்லாம் போட்டு தள்ளுது. இதை பார்க்குற நம்ம ஆன்ட்டி ஒரு பக்கம் இவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு புரியாம செம குழப்பத்தில் இருக்க தனக்கு அந்த ரகசிய குறிப்பு கிடைக்காத வரை எவனையும் உசுரோட விட மாட்டேன்னு அரண்மனைக்குள்ளேயே வச்சு இவங்க எல்லாரையும் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுறான். இப்ப லிங்கு ஒரு பக்கம் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு உணர்ச்சி பொங்க அவங்கள காப்பாத்துறதுக்காக கிளம்புறப்ப இது தற்கொலைக்கு சமம், இப்ப மட்டும் நீ அங்க போனா உன்னையும் கொன்னுட்டு உன் பரம்பரையோட மொத்த அதிகாரத்தையும் அவன் டேக் ஓவர் பண்ணிக்குவான்ற மாதிரி சொல்ல இவனோட உண்மையான அக்கறையை புரிஞ்சிக்காம அந்த கல் என்கிட்ட இருக்கிறதுனால தானே நீ என்ன தடுத்துக்கிட்டே இருக்க, இந்த கல்லை நீயே வச்சுக்கன்ற மாதிரி கொஞ்சம் எடுத்தறிஞ்சு பேசுறா. அப்ப ஹீரோ இவகிட்ட இந்த கல்லோட மீதி பாதி எங்கேயோ இருக்கிற என் பொண்ணுகிட்ட தான் இருக்கு, எனக்கும் அவளுக்கும் இருக்கிற ஒரே தொடர்புனா அது இந்த கல்லு மட்டும்தாங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம அண்ணாத்த ஓடி வந்து எப்பா சிட்டியை கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, நம்மளால இங்க ரொம்ப நேரம் ஒளிஞ்சிருக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்ல இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமே லிங்கு தானே, அதனால இந்த இடத்துல நகரத்தை விட்டு வெளியே போக தனக்கு ஒரு வழி தெரியும்னு சொல்லி இவங்களை அங்கிருந்து கூட்டிட்டு போறா. இவங்களும் இவங்க திங்ஸோட பாதுகாப்பா ஊருக்குள்ள இருந்து வெளியே வந்துட லிங்கு கொடுக்க சொன்னதா ஒரு கவரை வந்து நம்ம அண்ணாத்த கொடுத்துட்டு போறாரு. அந்த கவர்ல என்ன இருக்குன்ற விஷயம் நமக்கே தெரியும், இவனுக்கு சொந்தமான அந்த கல்லு தான் இருக்கு. தென் அது போக கூட ஒரு லெட்டரும் இருக்கு. அதுல நம்ம லிங்கு இந்த கல்லை திரும்பவும் தொலைச்சிடாதீங்க, எனக்கும் உங்க கூட வந்து வெளி உலகத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசை தான், ஆனா என் குடும்பம் இப்ப ஆபத்துல இருக்கு, அவங்கள காப்பாத்துறது என்னோட கடமைங்கிற மாதிரி சொல்லி என்னை பத்தி எந்த கவலையும் படாம வெளியே போய் உங்க பொண்ணை கண்டுபிடிங்கன்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கேன். அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு சுத்தமா மனசு கேட்கல. அடுத்த சீனே வந்து பாத்தீங்கன்னா நேரா நம்ம ஆன்ட்டியோட அரண்மனைக்கு முன்னாடி போறான். இந்த இடத்துல காவலுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா அவங்கெல்லாம் இவனுக்கு ஒரு ஆளே இல்லைங்கிற விஷயம் நமக்கு தெரியும். இப்ப அந்த பக்கம் ஆன்ட்டியை காட்டும் போது அவங்க இன்னமும் விட்டு கொடுக்காம அவங்க திரிசூலத்தை வச்சு பயங்கரமான மின்னலை உருவாக்கி அப்படியே வில்லனை அட்டாக் பண்ண போக அந்நேரம் அந்த தலையாரி பைபிள குறுக்க பாஞ்சு இவங்களை ஒரு அடியா அடிச்சு பயங்கரமா ரத்தம் கக்க வச்சிடறான். அப்ப அந்த இடத்துக்கு வந்த லிங்கு இவன் பண்ண இந்த வேலையை பார்த்துட்டு எங்களுக்கே துரோகம் பண்றியாங்கிற மாதிரி செம்ம காண்டாகும் போது தப்பிக்க வாய்ப்பு கொடுத்து நீ தான் யூஸ் பண்ணிக்கலன்னு இவளையே கத்தியில குத்த வர அந்நேரம் சரட்டுன்னு ஒரு கத்தி வந்து இவனை குத்தி தூக்கிட்டு போகவும் எவன்டாது அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோ செம்ம கெத்தாக்குள்ள வருவான் பாருங்க. இந்த சீன்லாம் வெறித்தனமா இருக்கும். இவன் யார் என்னன்னு தெரியாம வில்லன் அல்ல கைங்களை விட்டு இப்ப அட்டாக் பண்ண பாக்குறப்ப அவங்களும் வந்து என்னென்னமோ ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோ கையில இருந்த கொடையை வச்சு அவங்க அட்டாக் அசால்ட்டா தடுத்து ஃபைனலா அந்த கொடையை ஜுலு ஸ்வாடா மாத்தி ஒரு வீசுவான் பாருங்க. அதுக்கே ரெண்டு பேரும் ரத்தம் கக்கி செத்து போறாங்க. இப்ப இவன் கையில அந்த கத்தியை பார்த்ததும் வில்லனுக்கு ஒரு பக்கம் பயங்கர குஷி, அங்க லிங்கு ஒரு பக்கம் இவன் தான் அரக்கவாள் வீரன்னு புரிஞ்சுக்கிட்டு செம்ம ஷாக் ஆகுறா. இப்ப வில்லன் நம்ம ஹீரோ கூட நேருக்கு நேரா மோத ஆரம்பிக்க ஒரு செகண்ட் அந்த ஜுலு ஸ்வாட் இவனை திரும்பவும் கண்ட்ரோல் பண்ணுது. இருந்தாலும் கொஞ்சம் சுதாரிச்சு அவன் கூட போய் நேருக்கு நேரா மோதுறப்ப அவங்கிட்ட இருக்கிறதுமே சக்தி வாய்ந்த வாளா இருந்தாலும் ஜுலு ஸ்வாடுக்கு முன்னாடி அது ஒண்ணுமே இல்லைன்னு தாங்க சொல்லணும். பயபல பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோவோட அட்டாக்கை சமாளிக்க முடியாம திரும்பவும் சூறாவளி கணக்கா கத்தி அனுப்பி இவனை ஓரம் கட்டிட்டு அப்படியே லிங்க கேட்ச் பண்ண போக அந்த சூறாவளிக்குள்ளேயே பூந்து இவனுக்கு முன்னாடி போய் லிங்க பேக் பண்ணி நம்மால் தூக்கிட்டு போவான் பாருங்க. படத்துல இந்த சீன்லாம் அல்டிமேட்டா இருக்கும். வில்ல இந்த மாதிரி லிங்கையே டார்கெட் பண்ணதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இன்னும் வெறியோட சண்டை போடுறப்ப இவன் வெட்டின ஒரு வெட்டுக்கே பாத்தீங்கன்னா அவனோட அந்த சக்தி வாய்ந்த கத்தி ரெண்டு துண்டா போயிருது. இந்த சீன்ல ஜுலு ஸ்வாட் கடந்த 20 வருஷமா இவங்கிட்ட இருக்கிறத பார்த்ததும் அந்த ஸ்வாட் கலெக்டர் ஏன் அதை உங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ண வரல, ஒருவேளை அந்த கத்தி உன்னை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருச்சான்னு வில்லன் கரெக்டா கேட்டதும் ஹீரோ செம ஷாக் ஆகி ஒரு செகண்ட் அந்த கத்தியோட கட்டுப்பாட்டுல இருந்து ரிலீஸ் ஆகி டைவர்ட் ஆகிடுறான். அந்த கேப்ல உடஞ்ச கத்தியை இவனை நோக்கி வீசிட்டு அதை உங்ககிட்ட இருந்து எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கிருந்து பறந்து போக இங்க நம்ம லிங்கு ஒரு பக்கம் நீங்க தான் அந்த அரக்க வாழ்வீரனான்னு கேட்டு அப்படியே மிரண்டு போறா. ஜுலு ஸ்வாட் இவங்கிட்ட தான் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வில்லனால இனிமே இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல, அதனால ஹீரோ இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பாக்குறான். ஆனா ஆன்ட்டி இவனை தடுத்து அந்த ஸ்வாட் கலெக்டரை பத்தின ரகசியங்கள் உனக்கு தெரிஞ்சுக்கணுமான்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டதும் கிளம்பனமா அப்படியே ஸ்டாப் ஆகுறான். அண்ட் இந்த இடத்துல தான் ஜுலு ஸ்வாடை பத்தின பல ரகசியங்கள் நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலா நம்ம வில்லன் ஆன்ட்டி அப்புறம் ஸ்டார்டிங்ல செத்து போன சென்னு இது போக இன்னொரு பரம்பரைன்னு 4 வம்சத்தை சேர்ந்தவங்க தான் இந்த மாதிரி தெய்வீக சக்தியை வச்சு வாள்களை உருவாக்கக்கூடிய ஒரு கலையை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. இதுல அந்த 4வது வம்சம்னு சொன்ன பாத்தீங்களா, அது மேபி அந்த ஸ்வாட் கலெக்டரோட வம்சமா கூட இருக்கலாம். இப்ப வில்லன் இவங்க குடும்பத்துக்கு சொந்தமான ஏதோ ஒரு ரகசிய கலை வேணும்னு கேட்டான் பாத்தீங்களா, அது சம்பந்தப்பட்ட குறிப்பு இருக்கிற ஒரு பாக்ஸை ஓபன் பண்றப்ப ஏதோ ப்ரொஜெக்ட்
ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணி விட்ட மாதிரி செவுரு முழுக்க ஏகப்பட்ட சித்திரங்கள் உருவாகுது. பல ஜெனரேஷனுக்கு முன்னாடி இவங்க முன்னோர்கள் தெய்வீக சக்தியோட சேர்த்து சில ரத்த பலிகளை கொடுத்து ஒரு சக்தி வாய்ந்த வாளை உருவாக்கும் போது அது தீய சக்தியா ரெடி ஆகிட்டு இருக்குன்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பெரியவர் இந்த வாளோட அப்படியே அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருந்திருக்காரு. அப்படி எடுத்துட்டு போன அந்த வாள் தான் நம்ம ஜுலு ஸ்வாட். ஆன்டிக்குமே பாத்தீங்கன்னா இந்த வழிமுறைக்கு பின்னாடி இருக்கிற சக்தி என்னங்கிற விஷயம் தெளிவா புரியல. ஆனா அதை பத்தின சில தகவல்கள் இன்னொரு வம்சத்துக்கு தெரியுங்கிற மாதிரி சொல்லி அவங்க கிட்ட லிங்க நீ தான் பாதுகாப்பா கூட்டிட்டு போகணுன்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு இதுல துளி கூட விருப்பம் இல்ல. ஆனா ஆன்டி இவங்கிட்ட இதுக்கு நீ சம்மதிச்சா அந்த ஸ்வாட் கலெக்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியா இந்த சக்தி வாய்ந்த குறிப்பை உங்ககிட்ட கொடுக்குறங்கிற மாதிரி சொன்னதும் ஹீரோவும் இந்த டீலுக்கு சம்மதிச்சு அந்த குறிப்பை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள அப்படியே குதிரையில போய்கிட்டு இருக்கிறப்ப நம்ம அண்ணாத்தையும் உதவி பண்ண வரதா சொல்லி இவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறாரு. அப்ப ஹீரோ மத்தவங்களாம் எங்கன்னு கேட்கறப்ப அவங்களெல்லாம் பாதுகாப்பா அனுப்பிட்டேன், அரக்க வாழ்வீரன் கூட இவ்வளவு வருஷமா டிராவல் பண்ணதை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுன்ற மாதிரி மனுஷன் ஏதோ உணர்ச்சி பொங்க பேசிக்கிட்டு இருக்காரு. இதுக்கடுத்து ரொம்ப தூரம் பயணம் பண்ணி இருட்டானதும் ஒரு இடத்துல கேம்பை போட்டு தங்குறப்ப நம்ம லிங்கு ஏதோ பெத்த அப்பாவை பாத்துக்கிற மாதிரி இவனுக்கு போர்வையெல்லாம் போத்தி விட்டு ரொம்ப பாசமா பாத்துக்கிறா. இதெல்லாம் தூக்கத்துல இருந்தபடி நம்ம ஹீரோவும் நோட் பண்ணிக்கிட்டு இருக்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ தனியா போய் ஒரு இடத்துல தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இவனை சிரிக்க வைக்கிறதுக்காக இவளும் என்னென்னமோ பண்ணி பாக்குறா. ஆனா ஹீரோ முகத்துல கொஞ்சம் கூட சிரிப்பு இல்ல. இதை பார்த்துட்டு அவ ஒரு பக்கம் காண்டாகி போயா சிடுமுஞ்சிங்கிற மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா ஒழுங்கெல்லாம் காட்டிட்டு போக அதை பாக்குறப்ப நம்ம ஹீரோக்குமே உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்க. ஏதோ இவதான் இவனோட சொந்த பொண்ணுங்கிற ரேஞ்சுக்கு அவன் மேல ஒரு ஃபீலிங்கும் வந்துருச்சு. ஆன்டி இவங்கிட்ட அந்த சக்தி வாய்ந்த குறிப்பை கொடுத்து அதை வச்சு அந்த ஸ்வாட் கலெக்டரை கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னாங்கல்ல, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குறிப்புல இருக்கிற விஷயங்களை படிக்கிற நாலேஜ் இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல யாருக்குமே இல்ல. அதை யூஸ் பண்ணி தான் ஸ்வாட் கலெக்டரை கண்டுபிடிக்க முடியுங்கிறதுனால அந்த வாளை முழுமைப்படுத்தி தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் வில்ல இந்த குறிப்பை இவங்க கிட்ட இருந்து எடுக்க பார்த்திருக்கான். இந்த வாள் யார் கைக்கும் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் 20 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ சென்னை போய் பார்த்து அதை மறைச்சு வைக்கிறதுக்காக சில ஐடியாக்கள்லாம் கேட்டிருந்திருப்பான். ஆனா அந்த மனுஷன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம கத்தி முன்னாடியே அதை அழிக்கிறத பத்தி பேசி ஒரேடியா போய் சேர்ந்துட்டாரு. இப்ப இவங்க போய்கிட்டு இருக்கிற அந்த பயணம் கூட அவ்வளவு முக்கியம் இல்லைங்க. இந்த வாளும் இவங்கிட்ட இருக்கிற அந்த சக்தி வாய்ந்த குறிப்பும் வில்லனோட கைக்கு போயிடவே கூடாது. அது போக ஸ்வாட் கலெக்டரை கண்டுபிடிக்க முடிஞ்சா மேபி இந்த வாளை அழிக்கிறதுக்கான ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும்ன்றது தான் நம்மளோட எண்ணம். இப்ப அந்த பக்கம் நம்ம அண்ணாத்தைய காட்டும் போது காட்டுக்குள்ள யாரோ இவங்களை ஃபாலோ பண்ற மாதிரி ஃபீல் ஆகி இவரு ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்க. சடனா எவடாது அப்படின்னு பார்த்தா இவங்க டீம்ல இருந்த ஒரு நபர் தாங்க இவனை பின்தொடர்ந்து வந்திருக்கான். இப்ப அவனை பார்த்ததும் டேய் நீ இங்க என்ன பண்றங்கிற மாதிரி அவன்கிட்ட விசாரிக்கும் போது இல்ல உங்க பாதுகாப்புக்காக தான் உங்களை ஃபாலோ பண்ணி வந்தாங்கிற மாதிரி அவன் ஏதோ சொல்லி சமாளிக்க சரி வந்தது வந்துட்ட வந்து தொலைங்கிற மாதிரி அவனையும் அங்க இருந்து அப்படியே பயணத்துல ஜாயின் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இந்த சீன்ல இவன் முடிக்கிற திருட்டு மொழியை பாக்குறப்ப இவங்க வந்ததே வில்லனோட பிளான் தாங்கிற விஷயம் நம்மளாலையும் புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கப்புறம் தொடர்ந்து பயணம் பண்ணி ஒரு கிராமத்துக்கு வந்து சேர இந்த கிராமத்துல தான் நம்ம லிங்குக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு தோழி இருக்கா. இந்த தோழியை நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இவளும் படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் தான். இவன் மூலமா ஒரு போட் அரேஞ்ச் பண்ணி நதி மூலமா இவங்க போக வேண்டிய இடத்த போய் சேரணுங்கிறது தான் நம்ம லிங்கு போட்ட பிளான். இதுக்கப்புறம் நைட்டு இங்கேயே ஸ்டே பண்ணி ஊர் மக்களோட சேர்ந்து நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ தூங்கலாம்னு அப்படியே அங்கிருந்து கிளம்பி போறப்ப லிங்கோட தோழி இவகிட்ட வந்து என் தோழி இதுவரை எங்கேயுமே டிராவல் பண்ணதில்லை, அவளை பாதுகாப்பா கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி இவன் குடிக்கிறதுக்காக ஒரு ட்ரிங்க் நீட்ட இவன் பித்தான்னு முடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு வந்த லிங்கு அவரை ஏன் தொந்தரவு பண்றான்னு அந்த ட்ரிங்கை வாங்கி இவ பாட்டுக்கு மடக்குன்னு குடிச்சிட என்கிட்ட விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் இருந்துச்சு, அதை உனக்கு கிஃப்டா கொடுக்கலான்னு பார்த்தேன், ஆனா இப்ப கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி சொன்னதும் சரி கோச்சிக்காம அதை கொஞ்சம் காட்டுன்னு சொன்னா அட போடி என்னால முடியாதுங்கிற மாதிரி இவளை வெறுப்பேத்திட்டு போறா. லிங்கும் அதை பெருசா கண்டுக்காம நேரம் நம்ம ஹீரோ கிட்ட வந்து இவளுக்கு நம்ம ஆன்டி சின்ன வயசுல ஒரு கிஃப்ட் கொடுத்ததா சொல்லி அதை இவனுக்கு பரிசா கொடுக்க திடீர்னு நம்ம ஹீரோவோட கண்ணு கருப்பா மாறி அங்க இருந்த எல்லாருமே கொடூரமா செத்து கிடக்கிற மாதிரி விஷுவல்லாம் வருது. இவனோட இந்த ரியாக்ஷனை பார்த்து லிங்கு ஒரு பக்கம் என்ன ஆச்சுன்னு விசாரிக்கும் போது எனக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் வேண்டாங்கிற மாதிரி அந்த பொருளை இவகிட்டயே திரும்ப கொடுத்து என் வாழ் தான் எனக்கு முக்கியன்ற மாதிரி சொல்றான். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இவனுக்கு ஒரு விஷுவல் வந்துச்சு பாத்தீங்களா, அந்த மாதிரி விஷுவல் வந்தாலே இவனுக்கு யாரோ நெருக்கமாயிட்டாங்க, அடுத்து இவன் கையாலேயே அவங்க சாக போறாங்க அப்படிங்கிற விஷயம் முன்கூட்டியே தெரிஞ்சதுனால தான் இவகிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ முடிவு பண்றான். இதை புரிஞ்சிக்காம லிங்கு ஒரு பக்கம் அந்த வாளால தான் இவன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்கிற மாதிரி கோவப்பட்டு ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கே தெரியாம அந்த வாழை ஆட்டையை போட்டு வேகமா எங்கேயோ போய்கிட்டு இருக்க கரெக்டா நம்ம ஹீரோ வந்து இவளை மடக்கிறான். இப்ப கொஞ்சம் கோவத்தோடயே ஒழுங்காத திரும்ப கொடுத்துருங்கிற மாதிரி கேட்கும் போது இந்த வாள் தான் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணி கெட்டவனா மாத்திக்கிட்டு இருக்கு, இதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன், இதை அழிக்காம விட மாட்டேங்கிற மாதிரி அவ கொஞ்சம் உணர்ச்சி பொங்க பேச இந்த இடத்துல கொஞ்சம் கூட யோசிக்காம அவ கூடயே சண்டை போடுறான். அப்படி சண்டை போடும்போது ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல இவன் கையாலேயே அவ காயப்பட்டுட நீ சொன்னது சரிதான், அந்த வாள் தான் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குன்ற மாதிரி இவன் இந்த பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அங்க கட் பண்ணி இவங்க கூட நடுவில் ஜாயிண்ட் ஆன அந்த அப்ரண்டிஸ் பையில தாங்க காட்டுறாங்க. இங்க இவன் ஒரு பக்கம் ஊர் எல்லையில யாருக்காகவோ ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்க வந்து அண்ணாத்தை இவனை பிடிச்சி என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது இங்க தான் இவன் எதுக்காக இவங்களை ஃபாலோ பண்ணி வந்திருக்கான்ற விஷயமே தெரிய வருது. ஆக்சுவலா இவனும் மற்றவங்களும் காட்டுக்குள்ள போய்கிட்டு இருந்தப்ப வில்லங்கிட்ட நல்லா வசமா மாட்டிக்கிட்டாங்க.
பண்ணிட்டாங்க போல. மற்றவங்களை பணைய கைதியா பிடிச்சு வச்சுக்கிட்டு தனக்காக ஹீரோவை உளவு பார்த்து தகவல் கொடுத்தா மட்டும்தான் அவங்கள உயிரோட விடுவன்ற மாதிரி இவனை பிளாக்மெயில் பண்ணியிருக்கான். இதனால இவனும் வேற வழி இல்லாம இவங்களை ஃபாலோ பண்ணி இவங்க எங்க இருக்காங்கன்ற தகவலை ஏற்கனவே வில்லனுக்கு சொல்லியிருந்திருக்க. அதை பத்திலாம் இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வில்லன் ஊருக்குள்ள வர மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ லிங்கோட அந்த காயத்துக்கு கட்டுப்போட்டு விட்டுக்கிட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்வாட் கலெக்டர் வந்து இவனை மீட் பண்ணி பேசினான் பாத்தீங்களா, அப்படி அவன் மீட் பண்ணி பேசினதுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் அந்த மாதிரி பேசிட்டு போன விஷயத்துல இருந்தே ஜுலு ஸ்வாட் ஒரு சபிக்கப்பட்ட கத்திங்கிற விஷயம் இவனுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கு. பட் அதையும் தாண்டி அந்த ஜுலு ஸ்வாடோட கட்டுப்பாட்டுக்கு இவன் கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்க. அதை நோட் பண்ண இவன் ஒய்ஃப் இவனுக்கே தெரியாம குழந்தைய கண்காணாத இடத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த விஷயம் தெரிஞ்ச மறுகணமே இவன் பயங்கரமா கோவப்பட்டு மறுபடியும் அந்த கத்தியோட கண்ட்ரோலுக்கு போயிட தயவு செஞ்சு நம்ம பொண்ணை விட்டுருங்கன்ற மாதிரி அவங்களும் எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. பதிலுக்கு இவன் ஒரு பக்கம் என் மேல நம்பிக்கை இல்லையாங்கிற மாதிரி பயங்கரமா ஆத்திரப்பட எங்க தன்னை அறியாம தானே பொண்ணு இருக்கிற இடத்த இவங்கிட்ட சொல்லிடுவோமோன்னு பயந்து இவனை அட்டாக் பண்ற மாதிரி லைட்டா கத்தி எடுத்துக்கிட்டு சும்மா ஆக்ஷன் தாங்க அவ பண்ணுவா. அடுத்த கணமே நம்ம ஹீரோ கத்தியோட கண்ட்ரோலுக்கு போய் இவன் கையாலேயே இவனோட ஒய்ஃபை கொண்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த கத்தியை அழிக்கிறதுக்காக இவன் பண்ணாத முயற்சிகளே இல்லை. ஆனா அப்படி இவன் எடுத்த எல்லா முயற்சிகளுமே அந்த கத்தியாலேயே தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. இப்ப இதெல்லாம் லிங்கு கிட்ட விளக்கமா சொல்லி இந்த வால் விஷயத்துல தலையிடாம இருக்கிறது தான் உனக்கு நல்லதுங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே ஒன்னா ஊருக்குள்ள போக ஊருக்குள்ள ஒரே மழையான அமைதி. இதை பார்த்துட்டு இவங்க கொஞ்சம் டவுட்டோடையே போய்கிட்டு இருக்கும்போது ஊர் தலைவர் சிரிச்ச முகத்தோட வந்து சாப்பிட கூப்பிட இவங்களும் போய் சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா சாப்பாட்டுல எதையோ கலந்து கொடுத்துருந்துருப்பாங்க போல. லிங்க் அடுத்த கடமை மயங்கி போறா, ஹீரோவும் மயங்கி போறான். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே இவங்களை கூட்டிட்டு வந்த அந்த பெருசு இவங்க மயங்கிட்டாங்களான்னு பக்கத்துல வந்து செக் பண்ணி பாக்குறப்ப ஜுலு ஸ்வாடுக்குள்ள இருக்கிற தீய சக்தி ஆக்டிவேட் ஆகி இவனோட மயக்கத்தை தெளிய வச்சிருது. மயக்கம் தெளிஞ்ச மறுகணமே அந்தால பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் என்ன நடக்குதுன்னு பக்கத்து ரூம்ல வச்சு விசாரிக்கும் போது அந்த இடத்துல இவங்க கூட வந்த அப்ரண்டிஸை தவிர நம்ம அண்ணாத்தையோட சேர்த்து மற்ற 4 பேரும் ரொம்ப கொடூரமா செத்து கிடப்பாங்க பாருங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே அதிர்ந்து போறான். அதுவும் நம்ம அண்ணாத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவனை பெத்த புள்ள மாதிரி பாத்துக்கிட்டாரு. அப்படிப்பட்ட மனுஷனை இப்படி ரொம்ப கொடூரமா கொண்டு போட்டு இருந்திருக்க. அதை பார்த்து இவன் இந்த பக்கம் பயங்கர வெறியாகும் போதே அங்க கட் பண்ணி அந்த ஸ்வாடு கலெக்டரை தான் காட்டுறாங்க. இந்த பெருசு எங்க இருக்கானே தெரியலங்க. ஏதோ ஒரு குகையில இவன் முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான வாள் இருக்கு. அது போக இவங்கிட்ட ஏதோ ஒரு தீய சக்தி பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் அடிக்கடி காட்டுறாங்க. அது இப்ப இந்த பெருசுகிட்ட ஹீரோ இன்னும் ஒரு சில முடிவுகள் எடுத்தா போதும் அவனோட விதி டோட்டலா முடிவுக்கு வந்துருங்கிற மாதிரி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் நம்ம ஹீரோ இவனுக்கு சோறு போட்டு அந்த ஊரையே துவம்சம் பண்ணிட்டான். இவனோட லிஸ்ட்ல நம்ம லிங்கு அப்புறம் இவங்களுக்காக போட் ரெடி போன அந்த தோழி மட்டும்தான் மிஸ் ஆகியிருக்கா. இப்ப லிங்கை தூக்கிக்கிட்டு அப்படியே போட் இருக்கிற இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்கிறப்ப அங்க வந்து அந்த தோழி இவங்கிட்ட நார்மலா தான் பேசுவா. ஆனா இவன் தீய சக்தியோட கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால இவனுக்கு ஏதேதோ குரல்கள் கேட்க ஆரம்பிக்க திடீர்னு அவன் பாட்டுக்கு கத்திய ஒரே வீசி அந்த தோழியை போட்டு தள்ளிடுவான் பாருங்க. இதை பார்த்து லிங்கு ஒரு பக்கம் பதறி போறா. கழுத்து விட்டுப்பட்டு அவ உசுருக்கு போராடுறத பார்த்து இவ ஒரு பக்கம் பதறிக்கிட்டு இருக்க. இவளுக்கு ஏதோ கிஃப்ட் கொடுக்கறதா சொன்னா பாத்தீங்களா, அந்த கிஃப்ட்டை தன்னோட கைக்குள்ளதான் வச்சிருந்திருக்கா. இப்ப அவ உசுறு தானா போய் அவளோட கை ஓப்பன் ஆனதும் என்னடா கிஃப்ட் அதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த கல்லு இருக்குல்ல அதோட மீதி பாதி அவகிட்ட தான் இருந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கு பிறந்த பொண்ணே இந்த தோழி தான். இப்ப ஹீரோவும் அந்த விஷயத்தை உணர்ந்து தான் கையாலேயே தான் பொண்ணையும் கொண்டுட்டோமேங்கிற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்நேரம் சடனா ஒரு அம்பு வந்து இவன் முதுகுல சொருகுது. அடுத்த கணமே இவனையும் இவன் பொண்ணையும் அங்க இருந்த ஒரு போட்ல போட்டு இவங்கள பாதுகாப்பா அனுப்பிட்டு அவ ஒரு பக்கம் வில்லங்கட்ட மாட்டிக்கிறா. இது போக ஜுலு ஸ்வாடும் அவன் கைக்கு போயிருது. ஆக்சுவலா இந்த வாழை ஸ்வாட் கலெக்டர் இருந்து கடனா தான் வாங்க முடியும். அப்படி கடனா வாங்கினா மட்டும்தான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறது தான் உண்மை. ஆனா இவனோட பிளான் என்னன்னா அந்த வால் முழுமை பெறாம இருக்கு பாத்தீங்களா, அதை எப்படியாவது நம்ம லிங்கோட ஃபேமிலி கிட்ட இருக்கிற அந்த வாளோட ரகசிய குறிப்பை வச்சு முழுமைப்படுத்திட்டு அதை மொத்தமா தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து உலகத்தையே ஆளணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த பிளான் எல்லாம் நம்ம லிங்கு கிட்ட ரொம்ப பெருமையா சொல்லி இவங்களை காட்டி கொடுத்த அந்த அப்ரண்டிஸ் பையில ஒரு பக்கம் பயங்கரமா பாராட்டிக்கிட்டு இருக்க. அவன் ஒரு பக்கம் கூட இருந்தவங்களை கொண்டுட்டாங்களேன்ற மாதிரி சோகத்துல இருக்கும் போது அங்க இருந்த சில கைதிகளை ரொம்ப கொடூரமா போட்டு தள்ளுவான் பாருங்க. அதை பார்த்தது நம்ம அப்ரண்டிஸ் பைப்பில் நீங்க என்ன சொன்னாலும் உங்களுக்கு அடிமையா வேலை பார்க்குறங்கிற மாதிரி அப்படியே சரண்டர் ஆகிறான். இதுக்கப்புறம் அவன் கையில ஒரு கத்தியை கொடுத்து நம்ம லிங்க கொலை பண்ண சொல்ல அவன் கொன்னானா இல்லையாங்கிறத காட்டாமலே அந்த இடத்துல அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவன் இப்ப மயக்கம் தெளிஞ்சு வேதனை தாங்க முடியாம செத்து கிடக்கிற அந்த பொண்ணை அங்கேயே அடக்கம் பண்ணிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்ப திடீர்னு பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிக்குது. அப்ப மறுபடியும் மயங்கி போய் அங்க இருந்த பள்ளத்துல விழுந்து அப்படியே சகதியில முழுக ஆரம்பிக்க இந்த இடத்துல இவனுக்கு ஒரு கனவு வருதுங்க. அதாவது நம்ம அண்ணாத்த அப்ரண்டிஸ் அப்புறம் இவன் ஒய்ஃப் கூட இப்ப செத்து போன இவன் பொண்ணுன்னு எல்லாருமே ஒரே இடத்துல ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி இவனுக்குள்ள ஒரு விஷுவல் வர இவனும் அவங்க கூட சேர்ந்து சாப்பிடலாம்னு ரொம்ப சந்தோஷமா உட்கார்றான். ஆனா அடுத்த கணமே அங்க இருந்த அத்தனை பேரும் மறைஞ்சு போக என்ன நடக்குதுன்னு புரியாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கான். அப்ப இவனுக்கு பின்னாடி அந்த இடத்துல நம்ம லிங்கு வந்து நிக்க அவளை பார்த்து அடுத்த கணமே சுயநனவுக்கு வந்து இந்த பக்கம் அந்த பள்ளத்துக்குள்ள இருந்து எந்திரிக்கிறான். இதுக்கப்புறம் நேரம் நம்ம ஆன்ட்டியை மீட் பண்ணி வில்லனோட அந்த கேங்கை மொத்தமா அழிக்க போறதா சொல்ல
சொல்ல அந்த பக்கம் நம்ம வில்லன் ஸ்வாட் மாஸ்டரையே கண்டுபிடிச்சி அந்த வாளை முழுமைப்படுத்துறதுக்காக ஏதோ ஒரு டீலை போட்டிருந்திருப்பான் போல. வாளை பத்தின ரகசிய குறிப்போட இவன் மட்டும் தனியா வந்தா அதுக்கு பதிலாக லிங்க விட்டுறதா ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்திருக்காங்க. அதை நம்ம ஆன்ட்டி இந்த இடத்துல சொல்லி அவங்களோட அந்த சக்தி வாய்ந்த திரிசூலத்தையும் இவங்கிட்ட கொடுத்து அனுப்ப நம்ம ஹீரோ அவன் பொண்ணுகிட்ட இருந்த அந்த கல்லோட மீதி பாதியை தான் கழுத்துல போட்டுக்கிட்டு இப்ப செம்ம வெறியோட வில்லம் வர சொன்ன இடத்துக்கு போறான். அங்க போனதும் இவன் ஆயுதம் இல்லாம இருக்கிறத பார்த்து பயப்பட கொஞ்சம் ஓவர் நக்கலா பேசி வாளோட அந்த ரகசிய குறிப்பை கொடுங்கிற மாதிரி கேட்கிறப்ப லிங்க எங்க இருக்கா முதல்ல அவளை காட்டுங்கிற மாதிரி இவன் சொன்னதும் அவளை நீ கண்டிப்பா நரகத்துல பாப்பன்னு சொல்லுவான் பாருங்க. அதை கேட்ட மறுகணமே இவனுக்கு செம வெறியாகுது. ஆக்சுவலா இவன் சொன்னதுக்கான அர்த்தம் அவளை கொண்டுட்டங்கிறது தான். இதனால இப்ப ஹீரோ உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து குடுகுடுன்னு ஓட இவனும் பின்னாடியே போறான். அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒரு செட்டப் இருக்கிறத பார்த்துட்டு இவன் திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க திடீர்னு ஏகப்பட்ட மின்னல்கள் வந்து தாக்கும் பாருங்க. ஆள் 10 அடி பின்னாடி ஜம்ப் ஆகி ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகிறான். இது வந்து நம்ம ஆன்ட்டி கொடுத்த அந்த திரிசூலத்தோட சக்தி தான். இப்ப ஹீரோ அதோட முழு சக்தியை யூஸ் பண்ணி பயங்கரமான மின்னல் அனுப்பும் போது வில்லன் ஜுலு ஸ்வாடுக்குள்ள இருக்கிற டிராகனை அனுப்பி அதை அசால்ட்டா காலி பண்ணிட்டு அப்படியே பாஞ்சு போய் ஒரு வெட்டுவான் பாருங்க. நம்மால அந்த ஃபோர்ஸுக்கு லேண்ட் ஆனதுக்கே அந்த இடத்துல ஒரு பயங்கரமான சக்தி பரவுது. இதுக்கப்புறம் இன்னும் வேகத்தோட 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்க ஆரம்பிக்க நம்மால் நல்லா தான் சமாளிக்கிறான். ஆனா அவன் கையில இருக்கிறது ஜுலு ஸ்வாடாச்சே. ஸோ அசால்ட்டா நம்ம ஹீரோவை தோக்கடிச்சு ஓங்கி ஒரு வெட்டுவான் பாருங்க. அதுல நம்ம ஆன்ட்டி கொடுத்த அந்த திரிசூலம் 2 துண்டா உடஞ்சி நம்ம ஹீரோவும் ஒரு பக்கம் ரத்தம் கக்கீறான். அப்ப வில்லன் வழக்கம் போல வெட்டியா பல வசனங்களை போட்டு தன்னை பத்தி ஓவரா தற்பெருமை பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த கேப்ல நம்ம ஹீரோ திரிசூலத்தோட மீதி பாதி எடுத்துட்டு வந்து அவனை ஒரே சொருகி கையில இருந்த ஜுல்லு ஸ்வாடையும் பிடிங்க. அந்த சமயம் அவன் அப்படியே பறந்து போறப்ப அவன் கூடவே இந்த வாளோட சில சக்திகளும் போற மாதிரி காட்டுறாங்க. இப்ப ஹீரோ அந்த வாளோட ரகசிய குறிப்பு எடுத்து அவன் கண் முன்னாடியே அழிச்சதும் இந்த தோல்வியை ஏத்துக்க முடியாம அவனோட ஒரு கையை அந்த வாளோட தீய சக்திக்கு அர்ப்பணிச்சு அது மூலமா இன்னொரு ஜுன்லு ஸ்வாடை அவன் வர வச்சிடறான். இதால இப்ப 2 ஜுன்லு ஸ்வாடு இவங்க 2 பேருக்குமே ஈக்குவலான சக்தி இருக்கு. ஆனா இதை யார் பர்ஃபெக்டா பயன்படுத்தி ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ட்விஸ்ட். இப்ப இந்த மாதிரி 2 ஜுன்லு ஸ்வாடு வந்திருக்கிற விஷயத்த அந்த பக்கம் இருக்கிற ஸ்வாடு மாஸ்டருமே உணர்ந்து 2 பேத்துல யாரோ ஒருத்தரை நினைச்சு பரிதாபப்படுற மாதிரி காட்டுறாங்க. ஆனா யாரை நினைச்சு இந்த ஆள் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்காருன்றது நமக்கு பிடிபடல. இப்ப இந்த பக்கம் 2 ஜுன்லு ஸ்வாடும் நேருக்கு நேரா மோதிக்க ஒத்த கை இருந்தாலும் வில்லன் நல்லா தான் சண்டை போடுறான். ஆனா இதை பயன்படுத்துறதுல அனுபவம் அதிகன்றதுனால நம்மளோட கை தான் ஓங்கி இருக்கு. அப்ப ஹீரோ தரமா சண்டை போடும் போது அந்த இடத்துல வில்லனுக்கு பதிலாக அந்த ஸ்வாடு கலெக்டர் இருக்கிற மாதிரி இவனுக்கு தெரிய ஆரம்பிக்க அதுல இவன் செம்ம வெறியாகவும் 2 பேரும் ஒரே நேரத்தில் அந்த வாளோட முழு சக்தியை பயன்படுத்த ஏதோ ஒரு வால்ல இருந்து மட்டும் டிராகன் படு பயங்கரமா வெளியே வருது. தென் ஃபைனலா ஃபைட்ல யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு பார்த்தா ஆஸ் யூஷுவல் நம்ம ஹீரோ தான். வில்ல அந்த இடத்துல ரொம்ப கொடூரமா செத்து போறான். இப்ப அடுத்தது அந்த பக்கம் ஸ்வாடு கலெக்டரை காட்டும் போது நம்ம ஹீரோ எடுக்க வேண்டிய முடிவுல இன்னும் ஒரு முடிவு மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குன்ற மாதிரி அவங்ககிட்ட அந்த தீய சக்தி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படியே அங்க கட் பண்ணி இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ மொத்தமா அந்த வாளோட கண்ட்ரோலுக்கு போயிடுறான். அப்ப அந்த இடத்துக்கு நம்ம லிங்க அந்த அப்பரண்டிஸோட வந்து நிக்க அவளை இவனுக்கு சுத்தமா அடையாளம் தெரியல. இவளும் ஏதோ பேச்சு கொடுத்து இவனை டைவர்ட் பண்ண பாக்குறா. ஆனா இவனால அந்த வாளோட கட்டுப்பாட்டுல இருந்து வெளியே வரவே முடியல. லிங்குக்கு புரியுதோ இல்லையோ கூட இருக்கிற அந்த அப்ரண்டிஸுக்கு இவன் கட்டுப்பாட்டுல இல்லைங்கிற விஷயம் தெளிவா புரிஞ்சு போகுது. இப்ப ஹீரோ கொஞ்சம் கூட தயவுதாச்சனை பார்க்காம அவளையே கொல்ல பாக்குறப்ப நல்ல வேலையா நம்ம அப்ரண்டிஸ் குறுக்க வந்து அவன் செத்து போறான். இவனுக்கு பிடிச்சவங்க லிஸ்ட்ல கடைசியா இருக்கிற 2 பேர்னா இவங்க 2 பேர் தான். அதுலயும் ஒருத்தங்களை போட்டு தள்ளிட்டான். இப்ப பேலன்ஸ் இருக்கிறது நம்ம லிங்கு மட்டும்தான். இப்ப அவளையும் அவன் கையாலேயே கொண்டுட்டான் அப்படின்னா அடுத்த ஸ்வாட் கலெக்டரா அந்த பெருசோட இடத்துக்கு போய் வாழ்நாள் முழுக்க இவன் அந்த வாளுக்கு அடிமையா வாழ்ற மாதிரி ஆகிரும். இதை எதிர்பார்த்து அந்த ஸ்வாட் கலெக்டர் ஒரு பக்கம் ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம லிங்கோட சங்க பிடிச்சி நம்மால அவளை போட்டு தள்ளுறதுக்காக ரெடியா இருக்கான். இந்த இடத்துல லிங்குமே பழச ஞாபகப்படுத்துற விதமா நிறைய விஷயங்களை பேசுவா. ஆனா நம்ம ஹீரோ அந்த வாளோட முழு கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால அந்த வாளால அரக்க வாழ்வீரன்னு இவனுக்கு கிடைச்ச அந்த புகழ் விஷயத்த சொல்லி ஒன்ன கொன்னுட்டா அந்த பட்டத்தை என்கிட்ட இருந்து யாராலையுமே எடுக்க முடியாதுங்கிற மாதிரி பயங்கரமா பேசிட்டு அப்படியே அவளை கத்தியில குத்த போக அந்த சமயம் இவன் கழுத்துல போட்டிருக்கிற அந்த கல் ஒரு மாதிரி மின்ன ஆரம்பிக்குது. அப்ப ஹீரோ முழு வெறியோட அவளை கத்தியில குத்த போற அந்த சமயம் அந்த கல்லுல இருந்து ஒரு சக்தி வெளிப்பட்டு அப்படியே பிளாஷ் அவுட் ஆக அடுத்த கணம் லிங்க் அப்படியே சரிஞ்சு கீழே விழுகிறா. நிஜமாவே குத்திவிட்டானா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி எதுவும் நடக்கலங்க. அதுக்கு மாறா நம்ம ஹீரோ அந்த வாளோட கட்டுப்பாட்டையும் மீறி அதை வச்சு தன்னைத்தானே குத்திக்கிட்டு அந்த வாளை 2 துண்டா உடைச்சி போட அடுத்த கணமே அதுக்குள்ள இருந்த தீய சக்தி மொத்தமா அழிஞ்சு போற மாதிரி காட்டுறாங்க. இப்ப ஹீரோ உசுருக்கு போராடுறத பார்த்து லிங்கு ஒரு பக்கம் பயங்கரமா துடிக்கும் போது இவ ஒரு சமயம் இவனுக்கு கிஃப்ட் கொடுக்கறதா சொல்லி ஆன்ட்டி கொடுத்த ஒரு பொருளை கொடுத்துருப்பா பாத்தீங்களா. அதை இப்ப இவகிட்டயே திரும்ப கொடுத்துட்டு நம்மால் அந்த இடத்துல அப்படியே உசுர விட்டுட அடுத்த கணமே அந்த பக்கம் அந்த ஸ்வாடு மாஸ்டரை தான் காட்டுறாங்க. இங்க நம்ம ஹீரோ உடைச்ச அந்த பாதி கத்தி இப்ப அவங்கிட்ட போக அதை நெருப்புல போட்டு மொத்தமா அழிச்சிட்டு அந்த வாளோட கட்டுப்பாட்டுல இருந்து அவனும் விடுபடுற மாதிரி காட்டி இந்த படத்தை இந்த இடத்துல முடிக்கிறாங்க. ஸோ இந்த கதை எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.